ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அரபிக் ஸ்டைல் சிக்கன் மந்தி ரைஸ். நம்ம ஊர்லலாம் பிரியாணி எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 3 இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 2, பாஸ்மதி அரிசி 300 கிராம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். வெண்ணெய் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த திராட்சை 1/4 கப், மஞ்சள் பொடி 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த மந்தி செய்கிறதுக்கு ஒரு மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணணும். அது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நல்ல காஞ்ச லெமன் 1 அல்லது 2, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்ங்க. அப்புறம் பிரியாணி இலை 1, பட்டை 2 இன்ச், கிராம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், முழு கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வரிசையாக சேர்த்துடலாம். டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் யூஸ் பண்ணுறல இதுதான் டேபிள் ஸ்பூன் அளவு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, சின்ன டீஸ்பூன் பார்த்துக்கோங்க. நான் அந்த அளவு ஸ்பூனோட இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நல்லா உடச்சி வச்சு 1 டீஸ்பூன் பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிரியாணி இலை, காஞ்ச லெமன், இதை நல்லா உடச்சி அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கலாம். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். சப்போஸ் இது உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லெமன் சாப்பாடு செய்யும் போது சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த ட்ரை லெமன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடியை கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை 2 ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஒன்று நம்ம கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம், இன்னொன்று அவனில் செய்ய போகிறோம். 2 எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சா தான் உங்களுக்கு அந்த மசாலா ஃபுல்லாக அதில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் எண்ணெய் அப்புறம் வெண்ணெய் கொஞ்சம், இது 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மந்தி மசாலா மிக்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு லைட்டாக அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா இறங்கும். இல்லை நீங்கள் சிக்கன் கட் பண்ணும்போதே கத்தியை அங்கே வச்சு அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ரைஸ் ஊற வச்சிடலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க.
அப்புறம் கொஞ்சம் கடாய் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெயும் வெண்ணையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இது செய்கிறதுக்கும் சேர்த்து நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் பச்சை மிளகாவும் ட்ரை லெமனும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் வந்து 1 மணி நேரம் மட்டும் ஊற வைக்கிங்க அப்படின்னா வெளியிலே வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மந்தி மசாலா மிக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே சேர்த்துருக்கனால இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 80% குக்கான ரைஸ் மாதிரி தான் வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே சவுதியிலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும்னா இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த சிக்கன் வெந்து அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக அந்த ஸ்டீமர் வழியாக அந்த ஓட்டையாக இருக்குல்ல அந்த பாத்திரத்தில் அது வழியாக கீழே ரைஸில் இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக ரைஸோடய சேர்த்து குக் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்காகி வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுவும் ரைஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கரெக்டாக 1.5 கப் தண்ணி சேர்த்தனால ஒரு 80% ரைஸ் குக்காக இருக்குது. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து வச்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது இது உலர்ந்த திராட்சை. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நம்ம அந்த கோல்டன் கலரில் இருக்கும்ல அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு மேலே சேர்த்துடலாம். இதுக்கு மேலே சிக்கனையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அப்படி ஒரு குட்டி கிண்ணம் அப்படி இல்லைன்னா லெமனை புழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்கும்ல அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கறி துண்டு இந்த மாதிரி நல்ல ஃபயர் இருக்கணும். அதில் நல்ல தீ இருக்கிற மாதிரி கங்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில்னா வெண்ணெய் சேர்த்துட்டு உடனே மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மோக் ஃபுல்லாக அந்த புகை ஃபுல்லாக அந்த ரைஸு இந்த சிக்கனில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு 15 நிமிஷம் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அவனில் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரம் மண்பான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஓவன் சேஃப் தான். இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஒரு காஞ்ச லெமன், அப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, அப்புறம் ரைஸ் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி. இந்த அவனில் செய்யும்போது நீங்கள் நல்லா ஹாட் வாட்டராக சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மந்தி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட நல்லா உருக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் கவர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதையே கூட இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீமர் இல்லாதவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனல்.
இந்த மாதிரி நல்லா மூடிக்கோங்க. இதுக்கு மேலே நான் இன்னொரு சில்வர் ஃபாயில் கவர் போட போகிறேன், கொஞ்சம் நல்ல திக்கான லேயர் வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்ல ஹோல் போட்டு விட்ருங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம சிக்கன் பீசஸ் வைக்க போகிறோம். இது வழியாக உள்ள நல்லா அந்த ஜூஸ் ஃபுல்லாக இறங்கி ரைஸுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் ஒரு மணி நேரமும் 10 நிமிஷமும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மந்தி ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இது வந்து நம்ம கேஸ் அடுப்பில் செஞ்சது, அந்த ஸ்மோக் வச்சோம்ல, இப்போ அதெல்லாம் போய் அந்த ஸ்மோக் ஃபுல்லாக அந்த சிக்கன்லேயும் ரைஸ்லேயும் இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி தாங்க ஓவனில் வரதும் வரும். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஆப்ஷனும் இருக்குது, எப்படி வேணாலும் செஞ்சு பாருங்கள். இதுக்கும் நீங்கள் ஹாட் வாட்டரே யூஸ் பண்ணலாம். நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறதுக்கும் நீங்கள் நல்ல ஹாட் வாட்டரே யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ரைஸ் நல்லா குக் ஆகி சூப்பராக வரும். இப்போ நமக்கு அவன்லேயும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அவனில் செய்கிறதா இருந்தால் நல்ல அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துகிட்டு செய்யுங்க. நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் சிக்கனும் வச்சுட்டு அதே மாதிரி மெத்தடு தான், அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வர்றதுக்கு வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஹோல் உள்ள நீங்கள் மூடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பேப்பரில் ஏதாவது வச்சு அந்த ஹோலை வந்து அடைச்சி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மோக் வெளியே வராமல் அந்த ரைஸ்லேயும் சிக்கன்லேயும் நல்லா இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் மூடி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த ரைஸில் இறங்கிட்டுருக்கு. ஸ்மோக் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் கிவ்வே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. மறக்காமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணலை, கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.